சத்தண்டா சத்தியம் சங்கமனால் அதை சேர்ந்து கொண்டு வயது போது நாயப்பாடு பாவங்க என்னதை பார்த்து அதுக்குள்ளே இருக்க உயிரை பார்த்து அந்த உயிருக்கு உடம்புக்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் அந்த உயிர் திரும்ப போய் இன்னொரு உடம்பை எடுக்க போகுது. இது இந்த உலகத்தில் யார்கிட்ட பண்ண சொல்ல மாட்டாங்க, தெரியாண்டு சொல்ல முடியாது. மாதிரி எவ்வளோ எத்தனை பேர் இருக்கும்? 2, 4, 6, 9, 10, 12, 12 பேர் இவ்வளோ பேர் இருக்கும். ஒவ்வொருவரும் வித்தியாசம், ஒவ்வொருவரும் உடலில் வித்தியாசம், மனதில் வித்தியாசம், புத்தியில் வித்தியாசம், ஆசை எல்லாம் வித்தியாசம். அதை பிடிக்கும். இப்போ இங்கே மாருதி செய்கிற அந்த ஃபேக்ட்ரி பணிகள்லாம் எல்லா காலங்களுமா இல்லை. இவ்வளோ வித்தியாசம் இருக்குது. ஆனால் இதுக்கு ஒரே ஒரு விளக்கம் தான். நம்ம செய்த கர்மங்களின் வினைகளின் படி நம்மளோட உடம்பு வித்தியாசம், மன வித்தியாசம், எல்லாம் வித்தியாசம். பொருளாதார வித்தியாசம், எங்கே நீங்கள் பிறக்கிறது வித்தியாசம், எவ்வளோ காலம் இருக்க போகிறீங்கன்னு வித்தியாசம், அதில் இடைவார நோய் நொடி இதெல்லாம் அது வித்தியாசம், எல்லாம் வித்தியாசம். இது சத்தங்கள் அனுபவம். அதாவது இந்த உடம்பு நாங்கள் இவ்வளோ போகிறோம், இந்த போன வழிக்கு புண்ணியங்க இல்லை அடுத்த முறை எப்படி இருக்கும் சத்தங்கள். நீ உண்மையிலேயே தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கமாக இருந்தும் நீ இந்த உடம்பு தான் நான் என்று வேண்டும் இல்லை வாழ்ந்து கொண்டு இருக்கிற அந்த அறிவினம் ஒரு இந்த ஞானிகளும் சத்தங்கள் தான் சொல்லுவாங்க. அதனால் சத்சங்கத்தே நிசங்கத்தை இதாதான் நீ என்ன இந்த வீணான பற்றி பாசம் அசிங்கம் வந்து வெளியில் வருவது. அப்போ என்ன பாயிண்ட்னா, யூ ஆர் த மேக்கர் ஆஃப் யுவர் ஓன் டெஸ்டினி. விவேகானந்த சுவாமி சொன்னார். எல்லா இடத்துலையும் வருது. நம்ம நினைக்கிறோம்னா கடவுள் என்ற வீதி போய் இதை விட பொய்யானது விடுத முடியாது. ஏண்டா கடவுள் நமக்கு விதி கொடுத்திருந்தால் அவர் கருணைக்கடல் எல்லாருக்கும் சமமாக கொடுத்துருக்கணும். கொடுத்துருக்கு. ஆகவே நீதான் உத்தரேதாத்மனாத்மானம் உன்னை உன்னால் நீ உயர்த்திக்கொள், உன்னை திருத்து என்றுதான் இருக்கு. ஏனெனில் நீ இப்படி இருக்கிறதுக்கு நீயே காரணம், உடைய கடவுள் காரணம் இல்லை. அது கடவுள் உனக்கு புத்தியெல்லாம் இருக்கு. சத்தம் இருந்தால் புத்தி தெளிவு இருக்கும். நான் இப்படி இருக்கிறதுக்கு நானே காரணம், ஆகவே என்னை நான் திருத்தி கொண்டா முன்னேற்றம் இருக்கிறது. ஆகவே இது இந்த தலையங்கம் சத்சங்கம். நல்லாரோடு இணங்கி நல்லாரை காண்பதுவன் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதுவன் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதுவன் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதுவன் நன்றே. அதுக்கு மற்ற பக்கமும் இருக்கு. பூவோடு கூடிய நாரும் மனம். அப்போ நம்ம என்ன செய்யறோம்னா ரெண்டு பக்கம். நம்மளோட முதல்ல இந்த சத்சங்கம் இல்லை, ரெண்டாவது நம்ம சேர்ந்து இருக்கிறவங்களெல்லாம் எங்களோட மாதாஜி அன்பான சரஸ்வதி குட்டலை உருண்ட மட்டை சில இது இருக்கும், மட்டை போட்டிங்கன்னா உரிக்கும். அவ்வளோதான் நம்மளோட வாழ்க்கை. ஆனால் இந்த மகான் என்ன சொல்கிறாங்க, அடுத்த பிறகு வர போகுது, நீ ஞானமடையாத காரணத்தால் பிறகு கட்டாயம். அதுக்கு முன்னே இது வாழ்க்கையை வாழ வேண்டாம்னு யார் சொன்னாங்க? எல்லாம் நல்லா வாழும், உங்களோட நாங்கள் நல்லா வாழுவோம். ஆனால் விவேகம் இல்லை, பிரித்து பார், எது நல்லது எது கெட்டது, எது நிரந்தரமானது எது அழிய போகுது, எது என்னை முன் தூக்கி விட்டு இல்லை எனக்கு சத்து சித்து ஆனந்தம் சொல்லுவாங்க. என்ன மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் அறிவும் கூட்டுறது வழி என்ன, நான் சொன்ன மாதிரி காலை விழுந்து போடுற வழி என்ன, பிரித்து பார்க்க விவேகம் உண்டாலே. சுவாமி விவேகானந்தா பேரே வந்து அதான். ஸோ சத்சங்கம் நம்ம சொன்ன மாதிரி சத்தண்டா உண்மை, சங்கமண்டா அதோடு சேர்ந்து கொள்ளும். நமக்கு உண்மை தெரியாத இருந்தால் கூட சேர்ந்து கொள்ள மாட்டோம். இந்த பெரிய பணங்காட்டில்
கொஞ்சம் பெரிய சொல்லியிருப்பான் அதில் வெளியிலேருந்து வந்தவங்க மட்டும் ஏன் நம்மளுக்கு நன்றி உங்களுக்கு இப்போ நம்மளை தவிர திருத்தி போக தெரியா ஏதில் ஒரு நாள் வரப்போகும் இல்லை நீ எல்லாம் வலது எடுக்கும் இடது கூட தட்டுவோம் வெல் டன் நான் நன்றாய் வாழ்ந்தேன் இல்லை நன்றே செய்தேன் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்தேன் என்று சொல்கிறதுக்கு ஒரு நாள் வந்தா நீ வாழ்ந்தான் அல்லது வயது போக போக ஐயோ நான் மூட்டு வலி அது வலி அந்த சுகரு இது கொலஸ்ட்ரால் இல்லை அது கொண்டே அறுபதாங்க அப்போ என்ன நீ வாழ்க்கையை வீண் விரயம் செய்த கோரகம் இது ஒரு மகான் சொன்னார் கரும்போ 2 வகையில் சாப்பிடுறாங்க ஒன்று அடியிலேருந்து நுனி வரையும் நுனி இருந்தால் அடி வரையும் சரிதானே ஆகவே நீ அடியிலேருந்து நுனி வரையும் சாப்பிட்டேன்னா சாப்பிட போல இல்லை கொஞ்சம் போல் விட்டுருவா என்ன இனிக்காது அந்த நுனியிலேருந்து அடியில் சாப்பிட்டு போறேன்டா இனிப்பு கூட்டி கொண்டு போக முடியாது முழுதையும் சாப்பிடுவாங்க என்ன அர்த்தம் இந்த உதாரணத்துக்குண்டா வாழ்க்கையில் பாருங்க பிள்ளையாய் இருந்து விட்டால் இல்லை ஒரு துன்பமடா என்ன பாட்டு என்ன இன்னொரு பிறவி நான் எடுத்தால் என்றும் குழந்தையாய் வாழ வேண்டும் பாடுவான் என்ன அர்த்தம் என்றால் குழந்தையாக சந்தோஷமாக இருக்கு ஒரு துக்கம் இல்லை விளையாடுது என்று கொஞ்சம் வயது 7 8 வயதுக்குள்ளே தொடங்கிடும் வீடு இல்லை பள்ளி போடாமல் எழும்போது தொடங்கல அப்போ நல்லா பாருங்க வர வர உனக்கோ அங்கே இருந்த திருப்தியும் மகிழ்ச்சியும் சுதந்திரமும் குறைஞ்சு கொண்டே போகிறது 75 80 வயதுக்குள்ள இல்லை காடு ஆவாது வீடு போகும் எத்தனையோ வீடுகளில் இல்லை இந்த இது மண்டையை போடாமல் இருக்கிறது அம்மா இல்லை இந்த கிழவரை போக போகிறான் என்ன படுத்துகிற வாடு அப்பா ஏன் எல்லா இடத்துலையும் அவங்க அப்படி அப்போமா தாய் மாதிரி இருக்கிறான் ஆனால் 99% அப்படி அனுபவம் இல்லை கஷ்டப்பட்டு உடம்பு என்ன நடந்ததுன்னா அடிக்கரும்பிலிருந்து முடியும் நுனிக்கரும்பு அவங்க வாழ்ந்தார் நீங்கள் அப்படி வாழக்கூடாது நுனிக்கரும்பிலிருந்து அடிக்கரும்பை நோக்கி அதாவது வயது போக போகுது இல்லை இந்த தமிழ்நாட்டு அவங்கள பார்த்தீங்கன்னா பார்க்கவே ஒரு ஆனந்தம் இந்த அந்த ஒரு தாண்டி வயது அப்புறம் இப்போ என்னன்னா அவங்கெல்லாம் முதிர்ந்தவர்கள் அறிவில் முதிர்ந்தவர்கள் சொல்லுங்க அவ பிராட்டியோட பேர் ஆனால் உனக்குள்ளே ஆனந்தமே நுனிக்கரும்பிலிருந்து அடிக்கரும்பு போய் வாழ்க்கை முற்றி முழுவாதாயில ஒரு பூர்ணமாக இருந்தது அந்த வயது போக போக அப்படி வாழும் எச்சரிக்கை நேற்றைய விட இன்று உனது மகிழ்ச்சி உனது திருப்தி ஒரு பூரணம் ஒரு இதெல்லாம் கூடிக்கொண்டிருந்தா நீ வாழ்கிறாய் என்ற அர்த்தம் அப்படி சொன்னால் கூடிக்கொண்டு போகணும் அது குறைஞ்சிட்டு போனா நீ சாகுறா என்ற அர்த்தம் நான் போன் தான் சொல்லுங்க வார்த்தை தானே நோ கடவுள் நமக்கு இந்த அற்புதமான உடம்பை கொடுத்து வாழ்க்கை தலையே நீ வணங்காய் தலை மாலை தலை கணிந்து தலையாலே பலி தேரும் தலைவனை தலையை நீ வணங்காய் கண்கால் காண்மிங்களோ கடல் நஞ்சுண்ட கண்டன் தன்னை என்றோள் வீசி நின்றாடும் பிரான் தன்னை கண்கால் காண்மிங்களோ செவிகால் கேண்மிங்களோ சிவனம்முறை செம்பவள எரிபோன் மேனி பிரான் திறமொப்போதும் செவிகால் கேண்மிங்களோ வாயே வாழ்த்து கண்டாய் மதயானை உரி போர்த்து பெய்வாள் காட்டகத்தாடும் பிரான் தன்னை வாயே வாழ்த்து கண்டாய் நெஞ்சே நீ நினையாய் நிமிர் புன்சடை நின்மலனை மஞ்சாடும் மலை மங்கை மணாளனை நெஞ்சே நீ நினையாய் கால்களாற்பயனன் கரை கண்ட நுரை கோயில் கோல கோபுர கோகரணம் சூழா கால்களால் பயனன்
கைகால் கூப்பி தொழீர் கடிமாமலர் தூவி நின்று பைவாய் பாம்பரை ஆர்த்த பரமனை கைகால் கூப்பி தொழீர் ஆக்கையால் பயனன் அரண் கோயில் வலம் வந்து பூக்கையாலட்டி போற்றிய நாதையோ ஆக்கையால் பயனன் இருமாந்திருப்பன் கோலோ ஈசன் பல்கணத்தெண்ணப்பட்டு சிறுமானேந்திதன் சேவடி கீழ்கண்டன் இருமாந்திருப்பன் கோலோ தேடி கண்டு கொண்டேன் திருமாலொடு நான் முகனும் தேடி தேடோனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன். இப்படிதான் வாழும். நிலை பெறுமார் எண்ணிறியேல் நெஞ்சே நீவா நெஞ்சே நித்திலமெம் பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அலகிட்டு மெழுக்குமிட்டு உமாலை புனைந்து ஏற்றி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்துமாடி மனதால் சங்கரா சய போற்றி போற்றி என்றும் அலைபுரசே செஞ்சடையம் ஆதி என்றும் திரு ஆரூரா என்றென்றே அலரான் இல்லே நிலை பெறுமாறு எண்ணுயே. நீ இந்த சம்சார சக்கரம் அடிச்சோடு உங்களுக்கு தெரியாது 84 லட்சம் பிறவி இருக்கான். அது ஒரு மாஞ்சம் 84 பில்லியன் ஒவ்வொரு உயிரும் ஒரு பிறவி. நீ அதில் ரவுண்ட் அடிக்க போறியா அடி ஏன்னு சொல்ல வரங்களா நேற்று முருகனாயா இது மனித பிறவிதான் இந்த பரிணாமத்தை அடி உச்சமா.